தித்திக்கும் தேன் தமிழே திகைக்காத முத்தமிழ் முக்கணியின் சாமெடுத்து முப்பொழுதும் பிடித்திடும் என் அன்னை தமிழே கன்னித்தமிழே உன்னை வணங்குகிறேன். இன்றைய மகளிர் தின சிறப்பு தினமாக மார்ச் 8 சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். நம்முடைய ஜெயா கல்வியல் கல்லூரி மாணவர்கள் வருங்கால என்ற பெருந்தோடு சிறப்பு பட்டிமன்றமாக சிறப்பு பட்டிமன்றமாக இன்று கொண்டாடப்படுகிறது. அதற்கு நடுவராக என்னை பயணித்து ஒரு நல்ல தீர்ப்பு சொல்வதற்காக இங்கே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த தீர்ப்புல அந்த யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு சிறந்த பரிசு வழங்கப்படும். இன்றைய பெண்களின் எதிர்பார்ப்பு பணமா குணமா, பணமா பரிசு அப்படின்னு பேச வந்திருக்கும் மாணவ ஆசிரியர் ரேவதிக்கு ஆங்கிலத்துறை, சந்தியா ஆர் கணிதத்துறை, மைதிலி சி வரலாற்று துறை. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, குணம்தான் பெருசு, குணம்தான் சிறந்தது என்று பேச வந்திருக்கிறார்கள். தமிழ்துறை மாணவி நீதிமொழி, சங்கீதா கணிதத்துறை, கவிதா தமிழ்துறை. இப்ப பெண்கள் என்ற சொல்லும் போது பெண் என்று சொன்னால் ஒரு இனிமை சொல்லலாம். ஒரு தந்தைக்கு ஒரு மகள் கடிதம் எழுதுறாங்க. அப்ப அந்த அன்பு எப்படி வெளிப்படும்? பெண் அன்பில் ஒரு தாய், பெண் அந்த அழகில் ஒரு தேவதை, பெண் அந்த அழகில் ஒரு மந்திரி, பெண் அந்த நெருப்பில் ஒரு நெருப்பு, பெண் அந்த வெற்றிக்கு ஒரு மாலை, பெண் அந்த நட்பிற்கு ஒரு நேர்மை, பெண் அந்த கண்டிப்பில் ஒரு ஆசிரியர். மொத்தத்தில் பெண் அந்த தேவத்தின் மறுபுருவம். இப்ப இந்த பணமும் குணமும் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நிறைய போட்டிகள் இருக்கு. முதல்ல பணமா குணமா? முதல்ல குணம்னு சொல்றாங்க. குணம் இருந்தால் தான் பணம் இருக்கும். பணம் இல்லாத குணம் எப்படி வரும்? இது ஒரு இந்த